ராதே கிருஷ்ணா. அன்பர்களுக்கு ஜோதிடர் முரளியின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரைக்கும் 8 கிரகங்களோட காரகத்துவங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு கடைசியான கிரகம் இந்த கேதுவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம்தான். லாஸ்ட் வீடியோலே நம்ம பார்த்துருப்போம். ராகு கேது அப்படின்றது நிழல் கிரகம். ராகுவும் கேதுவும் 180 டிகிரி எதிர் முனைகளில் சுற்றி வருகின்றது. எல்லா கிரகங்களுக்கும் எதிர்புறமாக சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன நமக்கு தெரியறதுன்னா, ராகுவும் கேதுவும் ஒரே மாதிரியான காரகங்களை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கணும். எதிர் முனையில் சுற்றி வருகிறது அப்படின்றதுனால ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு சில காரகங்கள் மட்டும் வேறுபாடு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்ப ராகு பிரம்மாண்டம் அப்படின்றதுக்கு அதிபதி. ராகு பிரம்மாண்டம், எதையும் பெரிதுபடுத்துவது, விகாரப்படுத்துவது, இதுக்கெல்லாம் ராகு அதிபதி. அப்போ அதற்கு எதிர்மறையான சிறிதுபடுத்துவது, சிறிதாக சொல்வது, சிறிய அப்படின்ற விஷயத்துக்கு கேது அதிபதி. அப்ப எதையும் சிறிதாக அப்படின்றதுக்கு கேது அதிபதி. ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க, உயரத்தில் சிறிதாக இருப்பவர்கள், மெல்லிய உடல்வாகு உடையவர்கள், இவங்களுக்கெல்லாம் கேதுவே காரகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதே போல ஒருத்தர் அதே விஷயத்துக்கு ஷார்ட்டா ஒரு 5 நிமிஷத்துல புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேதுவே காரகர். ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, எளிதில் புரியும் வகையில் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். சிறிதுபடுத்துவது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ராகு கேது ரெண்டுமே பாம்பின் உடல், எல்லாருக்குமே தெரியும். ரெண்டுக்குமே இந்த பாம்பின் உடலை தான் விஷ்ணு அதாவது தலைப்பகுதியை ராகுவுக்கும் வால் பகுதியை கேதுவுக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி வீடியோல பார்த்துருப்போம். அப்ப அந்த வால் பகுதி எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். தலைப்பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப சுருக்கி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கேதுவே காரகர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப ராகு கேது ரெண்டுமே பாம்பின் அம்சம். அப்ப பாம்பு ஒரு விஷத்தன்மை உடையது. ராகு போலவே கேதுவும் ஒரு சில காரகங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த விஷத்தன்மை உடைய கொடிய செயல்களுக்கும் கேதுவில் இருக்கும். கொடிய செயல்கள் அனைத்துக்கும் கேதுவும் காரகராவார். குறுக்கு வழியை கையாள்பவர்களுக்கும் கேதுவே காரகர். குறுக்கு வழியில், அதாவது ஒரு விஷயத்த நேர்மையாக செய்தா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கும்போது அந்த விஷயத்த குறுக்கு வழி, சில பேர் பிரைவ்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, லஞ்சம் கொடுத்து அந்த விஷயத்த சீக்கிரமா முடிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கடையில் போய் ஒரு பேரை ஆட் பண்ணணுமோ ஏதோ ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நேர்மையாக அதை ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து அந்த ப்ராசஸ்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போவாங்க அந்த கவுண்டரில், அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசி ஒரு 500 1000 வெட்டினாங்கன்னா வேலை அடுத்த செகண்டே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி குறுக்கு வழியை கையாளக்கூடிய அனைவருக்கும் கேதுவே காரகர். ராகு பிரம்மாண்டத்திற்கு எதையும் பெரிதுபடுத்துவது, விகாரத்தன்மை, இதுக்கெல்லாம் காரகர்னு பார்த்தோம். அதே மாதிரி கேது எதிர்மறையான காரகங்களை வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிங்கும்போது எதையும் சிதைப்பது, உடைப்பது போன்ற கொடிய காரகங்களை கேது வைத்திருக்கும். அதாவது எதையும் உருக்குலைக்கிறது, அது கேதுவோட வேலை. அப்படின்னு பார்க்கும்போது நாட்டை சிதைப்பவர்களுக்கும் கேதுவே காரகர். நாட்டை சிதைப்பவர்கள், வெடிகுண்டு வச்சு தகர்ப்பவர்கள், தீங்கு செய்பவர்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கேதுவே காரகர். அப்புறம் சிறிய வகையில், அதாவது சிறிய பொருளால் பாதிப்பை பெரிதாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் கேதுவே காரகர். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆசிட் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஆசிட்லாம் கொஞ்சம் சின்ன குவான்டிட்டி இருந்தாலும் போதும், பட் ஆனால் அதை ஃபிளாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆபத்து பெருசு இல்லையா? அந்த மாதிரி அமிலம், அப்புறம் சிறிதாக இருக்கக்கூடிய பொருட்கள் மூலம் போதை ஏற்படுத்துறது. இப்போ சிறிய வகை போதைப் பொருட்கள் அனைத்துக்கும் கேதுவே காரகர். ராகு நிறைய, இப்போ ஆல்கஹால்லாம் நிறைய லிக்கர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய குடிச்சாதான் அது போதை ஏற்படும். ஆனா கேது சிறிதாக லைட்டா கொஞ்சமா எடுத்துட்டாலே பட் ஆனா அந்த அளவுக்கு போதை ஏற்படும் அப்படின்ற மாதிரி, அதாவது சிறிய அளவிலான போதைப் பொருட்கள் அனைத்துக்கும் கேதுவே காரகர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த அபின், கஞ்சா, ஹெராயின், அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சமா இது பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதிக அளவுக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்கள். அதனால இதுக்கும் கேதுவே காரகர். குறுக்கு வழி அப்படிங்கும்போது லஞ்சம் கொடுத்து வேலையை சாதிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி விஷயத்துல இந்த ரகசியம் அப்படின்றதும் கேதுவே காரகர். ரகசியமாக
பிரைப் எப்படி பப்ளிக்ல கொடுப்பீங்களா? இல்ல, ரகசியமா தானே கொடுக்குறோம். அப்ப அந்த ரகசியம், துப்பறிதல், உளவு பார்த்தல், இதுகள் அனைத்துக்கும் கேதுவே காரகர். அப்ப சிறிது அப்படிங்கும்போது தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ளுதல், அதாவது தன்னடக்கம், தன்னை தாழ்த்தி பேசக்கூடியவர்கள். தாழ்த்தினா ரொம்ப மட்டமா அப்படின்னு எடுத்துக்கூடாது, தன்னடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய இப்போ அறிவாளிகள்லாம் பாத்தீங்கன்னா பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இல்லாம தனக்குள் இருக்கும் டேலண்ட்டை வந்து வெளியே காட்டிக்காம தன்னடக்கமா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கேதுவே காரகர். அப்புறமா ஏழ்மை விரும்பி அப்படின்றவர் வந்து கேது. எப்படி ஏழ்மை விரும்பி சொல்றோம் அப்படின்னா, நான் அந்த கதையில ராகுவோட வீடியோல உள்ள கதையில நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தர் வந்து மன்னர்கிட்ட வளர்றார், ஒருத்தர் வந்து ஏழை பிராமணனிடம் வளர்றார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படின்ற போது ஒரு ஏழ்மை விரும்பக்கூடியவர் இந்த கேதுவானவர், ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய அனைவரையும் விரும்பக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேதுவானவர் ஏழை அந்தணரிடம் வளர்ந்ததால் அந்த ஏழை பிராமணரிடம் இருந்து ஞானங்களை கற்றறிந்தார். அதனால கேதுவுக்கு ஞானகாரகன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. அப்ப எல்லாத்தையும் சோதிப்பவர், சோதனை அப்படின்றது இந்த கேதுவோட பிரதான காரகங்களில் ஒன்று. சோதனை செய்வது, டெஸ்டிங் அப்படின்றது இந்த கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்ப இந்த சோதனை அப்படின்ற விஷயத்துக்கும் கேதுவே காரகர். கேது ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ராகு கேது இரண்டுமே வந்து அசுப கிரகம் அப்படின்றதுனால ரெண்டுக்குமே மலட்டுத்தன்மை அப்படின்றது உண்டு. ராகு எப்படி மலட்டுத்தன்மைக்கு காரகரோ அதே மாதிரி கேதுவும் மலட்டுத்தன்மைக்கு காரகரே. கேது ஞானகாரகர், ஞானத்தை கற்றறிந்தவர்னு பார்த்திருந்தோம். அப்படிங்கும்போது மத நம்பிக்கை, வேதாந்தம், சித்தாந்தம் இதுல எல்லாம் வந்து இந்த கேதுவுக்கு ரொம்ப நாட்டம் உண்டு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திற்கும் கேதுவே காரகர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப சிறிய அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது மெலிதாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் கேதுவே காரகர். அப்படிங்கும் போது திரவத்தை கடத்தக்கூடிய குழாய்கள், கயிறு, இந்த மாதிரி மெல்லிய உருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் கேதுவே காரகர். மெல்லிய உருவத்தில் இருக்கக்கூடிய குழாய்கள் திரவத்தை கடத்தி இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும். அப்படிங்கும்போது கடத்தல், இந்த கடத்தலுக்கும் கேதுவே காரகர். அப்புறம் குறுகிய அப்படின்ற ஒரு காரகம் பார்த்திருந்தோம். அப்ப குறுகிய பாதை அப்படின்றதுக்கும் இந்த கேதுவே காரகர். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேது 4ஆம் பாவத்துல கேது தொடர்பு இருந்ததுன்னா அவருக்கு அந்த வீடு கட்டுற இடம், வீடு அமைவது எப்படின்னா அந்த குறுகிய பாதையாக இருக்கும், ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போறது வழி வந்து ரொம்ப சின்ன பாதையா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல ஞானகாரகன்னு பார்த்தோம். அப்ப ஞானிகள், துறவிகள் இவர்கள் அனைவருக்கும் கேதுவே காரகர். அப்புறம் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத போலி ஆவணங்கள், அதை தயார் செய்பவர் அனைவருக்கும் கேதுவே காரகர். எப்படின்னா கேது வந்து கொடிய காரகங்களை வைத்திருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த போலி ஆவணங்கள்ன்றது ஒரு நல்ல செயலா? இல்ல. போலி ஆவணங்கள்ன்றது இது வந்து ஒரு இல்லீகல். அந்த மாதிரி இல்லீகல் விஷயங்கள் அனைத்துக்கும் கேதுவே காரகர். அப்புறம் மனோபலம், அதிகமான மனோபலம் உடையவர்கள், அப்புறம் தனிமையை விரும்புபவர்கள் அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். கேது ஞானகாரகன் அப்படின்னு சொல்லணும். நிறைய நாள் தவங்கள் இருந்தவர். அப்படிங்கும்போது தவம் எப்படி கூட்டா தவம் பண்ணுவோமா? இல்ல, தனிமையில இருப்போம் இல்லையா? அப்ப இந்த தனிமை விரும்பிகள் அனைவருக்கும் கேதுவே காரகர். இன்னும் ஒரு சில காரகங்கள்லாம் இருக்கு. பிரிவினைவாதம், விவாகரத்து, தனிமை அப்படிங்கும்போது பிரிஞ்சாதானே தனியா இருக்க முடியும். அப்ப பிரிவினைவாதம், விவாகரத்து இதெல்லாம் வந்து கேதுவுடைய காரகங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராகுவோட வீடியோல சனியை போல் ராகு, ராகுவை போல் சனி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி செவ்வாயை போல் கேது, கேதுவை போல் செவ்வாய், ரெண்டு பேருக்குமே தசா வருஷம் ஆனது வந்து 7 வருஷம் தான், ஒரே மாதிரியான வருஷங்கள் தான். அதனால செவ்வாயை போல் கேதுன்னு எடுத்துக்கலாம். கிரகங்கள்ல சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதன், குரு, சுக்கிரன், சூரியன், இந்த 4 சுபர்கள். பாபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாயும் சனியும். அப்ப இந்த செவ்வாயை போல கேது, சனியை போல ராகுங்கும் போது இந்த ராகு கேதுவும் பாபிகளா மாறுறா. இந்த சந்திரன் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வளர்றார், ஒரு தடவை தேய்றார். அப்படிங்கும்போது வளர்ற சந்திரன் வந்து சுபராகவும், தேய்கின்ற சந்திரன் வந்து பாபராகவும் எடுத்துக்கணும். இதர காரகங்கள்லாம் ராகுவை போலவே இந்த பில்லி, சூன்யம், மாந்திரீகம், ஆவிகளை விரட்டுபவர்கள், இந்த மாதிரி காரகங்கள்லாம் ராகுவை போலவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி தவம் செய்வது, மௌன விரதம், மௌனமாக அதிக நேரம் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். அப்புறம் கலகக்காரர்கள், மிரட்டல் விடுபவர்கள் இவர்களுக்கும் இந்த கேதுவே காரகர். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் அப்படிங்கும்போது சட்டவிரோத செயல்கள் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இந்த வெடிகுண்டு, பட்டாசு இதெல்லாம் வச்சு தகர்க்கிறவங்க, இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். அப்புறம் மோட்சத்திற்கும் கேதுவே காரகர். மறைந்து வாழ்பவர்களுக்கும் கேதுவே காரகர்.
தலைமறைவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த கேதுவே காரகர். அப்புறம் கேதுவுக்கு வைடூரியம் அப்படின்றது கேதுவோட ஸ்டோன்ஸு. அப்புறம் கேதுவோட அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமான் தான் கேதுவுக்கு தெய்வமாக சொல்லக்கூடியவர். அப்போ உடல் கூறில் இன்டெஸ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த குடலுக்கும் கேதுவே காரகர். எப்படி குடலுக்கும் காரகர்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இந்த மாதிரி சிறிய வகையான குழாய்கள் அப்படின்னு சொல்லி. குடல் எப்படி இருக்கு, அந்த மாதிரி சிறிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம உடல் உறுப்புகளில் குழாய்கள் மாதிரி தானே அந்த குடல்கள் அப்படின்றதும் இருக்கு. அப்ப அந்த குடல்களுக்கும் கேதுவே காரகர். அதே மாதிரி குடல் என்ன செய்யும், நாம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானப்படுத்தி கழிவுகளை வெளியே தள்ளும் இல்லையா? ஏன் அதை வந்து குடல்ல சொல்றோம் அப்படின்னா, கேதுவானவர் வந்து பாம்பின் வால் பகுதி. அப்படிங்கும்போது இந்த குடலானது கேதுவின் காரகத்துவமாக வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் செவ்வாயை போல் கேது அப்படின்ற போது புண்கள், ரணங்கள், உடலில் உள்ள அமிலத்தன்மைக்கும் கேதுவே காரகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட கிரகங்களுக்கான காரகத்துவங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறது. இதுக்கப்புறம் 12 பாவங்களில் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.